சுகார்த்திகேயன். இந்த வீடியோவில் மெத்தட் கிளாஸில் வந்து எப்படி மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பழைய ப்ரோக்ராமில் நம்ம மொதல் பண்ண ப்ரோக்ராமில் பார்த்தா செப்பரேட்டாக வந்து மெத்தட் எழுதாமல் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் ஹைட் வித் டெப்த்தை வந்து அசைன் பண்ணோம், ஒவ்வொரு தடவை ஹைட் வித் டெப்த்தை வந்து டிஸ்பிளே பண்ணோம். இந்த ப்ராஜெக்டில் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு இன்செர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்செர்ட் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து அந்த வித் ஹைட் டெப்த்துக்கு வந்து அசைன் பண்ண போகுது. டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம். அந்த டிஸ்பிளே மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து வித் ஹைட் டெப்த்தை வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. இந்த இருக்கு பப்ளிக் கிளாஸ் பாக்ஸ். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன், நான் டைப் பண்ணி எழுதுறேன். இன்டிஜர்ல வித் இருக்கு, இன்டிஜர்ல ஹைட் இருக்கு, இன்டிஜர்ல டெப்த் இருக்கு. இது இந்த மாதிரி பழைய ப்ரோக்ராம்ல இந்த 3 வேரியபிள் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வாய்ட் இன்செர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஆட் பண்றோம். இந்த ரிட்டர்ன் டைப் வாய்ட் மீன்ஸ் இது எதையும் பாஸ் ரிட்டர்ன் பண்ணாது. இன்ட் w அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றோம், இன்ட் h அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றோம், இன்ட் டெப்த் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றோம். வித்துக்கு வந்து நம்ம பாஸ் பண்ற வித் w வந்து அசைன் பண்ண போறோம். ஹைட்டுக்கு நம்ம பாஸ் பண்ற h வந்து அசைன் பண்ண போறோம். டெப்த்துக்கு நம்ம பாஸ் பண்ற d வந்து அசைன் பண்ண போறோம். இப்ப டிஸ்பிளே வாய்ட் இதை மூணையும் டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு மெத்தட் எழுத போறோம். வாய்ட் டிஸ்பிளே, இதுக்கு எதுவும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. வித் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் with equal to plus with இதை அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்றேன், கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, height is equal to height depth is equal to depth. So insert method assign பண்றதுக்கு, display method display பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு another நியூ கிளாஸ் பாக்ஸ் டெமோ 2 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறோம். டெமோ 2 அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு வந்து மெயின் மெத்தட் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத வந்து டிக் பண்றோம், பீஸ் கொடுக்குறோம், கிளாஸ் நேம் வந்து உருவாயிருச்சு. இதுல போனோம் அப்படின்னா வந்து பாக்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். v1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். v2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். v1 டாட் இன்சர்ட் 10 15 20 v2 டாட் insert 2 3
5. ஓகே, இப்போ v1 டாட் டிஸ்பிளே, v2 டாட் டிஸ்பிளே. ப்ரோக்ராம் அவ்வளவுதான். இன்சர்ட் மெத்தட் கால் ஆகும்போது இந்த பாக்ஸ் கிளாஸ்ல இருக்க டபிள்யூக்கு வந்து 10, ஹெச்சுக்கு வந்து 15, டெப்த்துக்கு வந்து 20, இது 3 பாஸ் ஆகும். வித் ஈக்குவல் டு 10, ஹைட் ஈக்குவல் டு 15, டெப்த் ஈக்குவல் டு 20. இதே மாதிரி வித் இது டிஸ்பிளே பண்ண அசைன் ஆகும். டிஸ்பிளே பண்றப்ப வித் ஈக்குவல் டு 10, ஹைட் ஈக்குவல் டு 50, டெப்த் ஈக்குவல் டு 20 சொல்லி டிஸ்பிளே ஆயிடும். தட்ஸ் ஆல். பழைய ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் நம்பர் 2ல ஒன்னொன்னுக்கும் வந்து P1 டாட் வித், P1 டாட் ஹைட், P1 டாட் டெப்த்னு அசைன் பண்ணோம். அதே மாதிரி ஒன்னொன்னா டிஸ்பிளே பண்ணோம். P1 டாட் ஹைட், P1 டாட் டெப்த்னு. இங்க வந்து மெத்தட் எழுதி வச்சுட்டோம். ஒரு தடவை மெத்தட் எழுதி வச்சுட்டோம்னா அந்த மெத்தடை கால் பண்ணா போதும். அது என்ன ஜாப் பண்ணுமோ அந்த மெத்தட் அந்த ஜாப்பை பண்ணிடும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கோடிங் எழுதிட்டே வேண்டிய அவசியமே இல்லை. கோடிங்ல தான் வந்து மெத்தட் மூலமா வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்ல வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன்னஸ் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். நான் வந்துருச்சு. வித் 10, ஹைட் 50, டெப்த் 20, வித் 2, ஹைட் 3, டெப்த் 5. வேணும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்குவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் v1 details இதை காப்பி பண்றேன். v2 details. ஓகே, இப்போ சேவ் பண்றேன், ரன் பண்றேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் v1 detail with 10, height 15, depth 20, v2 detail with 2, height 2, depth 3. இந்த மாதிரி தான் நம்ம மெத்தட் எழுதி வச்சு ஷார்ட்கட்ல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம் ஜாவால. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க